ரீசெண்ட் டைம்ஸில் பிரியாணிங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷாக கன்சிடர் ஆயிடுச்சுங்க. எல்லாத்துலேயுமே பிரியாணி ஒரு வீக்லி ஒன்ஸாவது பிரியாணி சாப்பிட்ணும் அப்படி பிரியாணி அடிக்ஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் பீஃப் இது மட்டும்தான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நடுவில் தலைவன் ஒருத்தன் போந்து நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இறால் பிரியாணி ஒருத்தன். நானும் 2-3 வாட்டி செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கவும் ஓகே இன்றைக்கி இந்த ரெசிபியை அப்லோட் பண்ணிட வேண்டியதான். அப்படியே அந்த நாக்கில் நாட்டியம் ஆடுதுங்கிற மாதிரி அதோடய டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரான் வந்து நல்ல பெரிய சைஸ் ப்ரானாக அந்த ட்ரைகர் ப்ரான்னு சொல்லுவாங்களே அது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ இல்லைனா ஒரு 300 இருந்திருக்கும். என் கணக்குக்கு ஒரு 9 to 10 இறால் வரைக்கும் இருந்துச்சு. அதில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு அதை குடலை நல்லா ரிமூவ் பண்ணிடணும். ஆக்சுவலாக இறால் கழுவுறது பெருசு கிடையாது. அந்த குடலை உருவினா தான் நம்மளுக்கு வந்து அந்த அலர்ஜி வராது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா அலர்ஜி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா விரசி எடுத்து வச்சுக்கோங்க. பெரட்டி அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே எண்ணெய் சட்டியில் கொஞ்சோண்டு கீயும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு எண்ணெயும் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை, அன்னாசி பூ, என் பிரியாணிக்கு சேர்க்குற எல்லா ஸ்பைசஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ஏலக்காய் 2 மறக்காமல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 பெரிய பல்லாரியாக பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் செய்கிற அளவு வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி நல்லா இருக்குன்னாலே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கன்ஃபார்ம். நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் சரி இந்த சின்ன வெங்காயம் தான் உங்களோட பிரியாணியோட டேஸ்ட்டே ரொம்ப நான் எடுத்து கொடுக்குமே. ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி அதே மாதிரியே பிரியாணிக்கு வந்து தக்காளி எப்போதுமே கம்மியாக தான் போடணும். ஸோ நான் 2 தக்காளி தாங்க போட்டேன். அதுக்கு மேலே நான் தக்காளி போடுறதே கிடையாது. ஏன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க. 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் தயிர். என்டேராகவே இவ்வளோ தாங்க ப்ராசஸ். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூனு பிரியாணி மசாலா. நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தான் நான் சொல்கிறேன். கரெக்டாக 2 ஸ்பூனில் நான் அப்ராக்சிமேட்டாக நாங்கள் அம்மா அப்படி போட்டிருக்காங்க. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் 2 ஸ்பூன் கணக்கு வச்சுட்டு அதை நீங்கள் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஸோ போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டே இருங்க. அந்த மசாலாலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வரைக்கும் நம்ம இறாலை ஆட் பண்ணவே இல்லை. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா அளவு தண்ணி நம்ம அரிசிக்கு எடுத்து வச்சுருக்க அளவு தண்ணியை ஊற்றிடலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் வேறப்பாக ஹோட்டல் மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சம் வந்து சாதம் நல்லாவே வெந்திருக்கட்டும்ங்கிறதுனால 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கோம் 1 கப் அரிசிக்கு. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 1.5 டம்ளர். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மொத்தமாகவே 2 கப் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க. அந்த ஸ்மெல் அந்த நம்ம போட்டிருக்க பிரியாணி மசாலா அது மாதிரி நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கறது கிடையாது. வெறும் பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்த்துட்டு ஒரு 2 எப்படி சொல்கிறது ஒரு 1/2 லெமனில் கொஞ்சோண்டு புளிஞ்சு ஊற்றுங்க. ஏன்னா இது வந்து 4 பேருக்கு செய்கிறோன்னா 1/2 லெமன் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வரைக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்கிறதுனால ஒரு 2லேருந்து ஒரு 4 சொட்டு லெமன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த உப்பு கொஞ்சோண்டு கல்லுப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ கல்லுப்பு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு. அதுக்கப்புறம் நல்லா சாதம் அரிசியை பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா ஊற வச்சுருக்கோம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. அரிசி ஊற வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா பச்சை தண்ணியில் அலசாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் அலசுங்க. அப்போ தான் சாதம் ஒன்றா உதிரியாக இருக்கும். இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு மாதிரி கொதன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள் எப்போதுமே சரி நீங்கள் பிரியாணி செய்யணும்னு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே லைட்டாக வெதுவெதுப்பாக கை பொறுக்கிற சூடுக்கு வெந்நீர் எடுத்து நம்ம அரிசியை நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 90% என்னோடய பிரியாணி வந்து குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பொரிச்சு வச்சுருக்கோம்ல இறால்
எண்ணெயில் போட்டு அந்த இறாலை இப்போ சேர்த்துக்கணும். தண்ணி மோஸ்ட்லி ட்ரைன் ஆனதுக்கப்புறம் சேருங்க. அந்த தண்ணியோடு சேர்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இறாலோட ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது சதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வச்சுட்டு நான் தம்மு வந்து பெருசாக இல்லைங்க, ஏன்னா 2 பேருக்கு தானே. அதனால் ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே வச்சு நான் பாட்டுக்கு மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு போயிட்டேன். அவ்வளோதாங்க. ஒரு 20 மினிட்ஸ் போல் இருக்கும். எடுத்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ பாஸ்மதிலாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுச்சு, விரைச்சி. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும்.